ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ரொம்ப மேட்சிங்கான வடகரி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கையேந்தி பவன் ஸ்டைலில் குக்கரில் ரொம்ப சுலபமாக இன்றைக்கி வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வடகரி செய்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்புன்னு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைக்கக்கூடாது, நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் அரைச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி அடை போல் தட்டிக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில் வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கருகிடும். இந்த மாதிரி அடை போல் தட்டிட்டு சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்த பிறகு இதை ஒரு பக்கம் திருப்பிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி திருப்ப முடியலனா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு இதை சட்டுன்னு திருப்பிக்கோங்க. அப்போ தான் உடையாமல் வரும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் சிவந்து வந்த பிறகு இதை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் கடலைப்பருப்பை நீங்கள் வடை போல் கூட போட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி கூட செய்யலாம். இந்த மெத்தட் ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இந்த மாதிரி 2 பக்கம் சிவந்து வந்த பிறகு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்ட பிறகு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு காரத்துக்கு ஒரு 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கும் போதே நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் வற்றி வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 கப் கடலைப்பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன். 4 கப் தண்ணி சரியாக இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணியில் உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம இந்த அடையை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் பிரித்து விட்டு நல்லா உதிர்த்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம உதிர்த்து விட்டுருக்க கடலைப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வடை போல் கூட தட்டி எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப எண்ணெய் இழுக்குங்க. இது போல் செஞ்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டு உப்போட அளவு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 5 அல்லது 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ஒரு 5 விசில் போல் வந்திருக்கு. ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. தண்ணி அதிகமாகவே இல்லை. ஸ்டவ்வை கொஞ்சம் 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சுட்டு இதை லேசாக கொதிக்க விடுங்க. பாருங்கள், இது நல்லா கரெக்டாக தண்ணி பக்குவத்தில் சூப்பராக வெந்து வந்திருக்கு.
கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு 2 நிமிஷம் இதை மிதமான தீயில கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.